கைஸ் நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா நான் காட்டுற இந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்டு. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த இடம் எப்படி இருக்குன்னு தான் நான் ஜஸ்ட் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இதான் கைஸ் அந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் இருந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னாலே இந்த ஸ்பாட் இருக்கும். இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு யாரும் உள்ளே போயிடாதீங்க. ரொம்ப நேச்சுரலான ஸ்பாட்டு தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி அது மாதிரி நிறைய பூச்சிலாம் அதிகமாக இருக்கும். தேல் அது மாதிரிலாம் நிறையா இருக்கும். பட் ஆனால் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா குரங்கு எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஷூவில் வந்து அட்டைப்பூச்சி எல்லாமே பெரிய பெரிய அட்டைப்பூச்சிலாம் ஏறிக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. எனக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போக வேண்டாம்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு எல்லாம் வந்துருக்கும். அது காலில் எப்போ ஏறும் என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி சிம்பிளாக நின்று உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இது பாட்டு கண்டினியூஸாக அவங்க எப்படி ஸ்டெப்ஸ் போகுது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ஃபுல்லாக அது பாட்டுக்கு எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச 1 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டே தான் இருக்கும். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே போயிட்டு திருப்பி வர பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லாக பூச்சி ஆகிடும். அப்புறம் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த ஸ்பாட்டை வந்து நீங்கள் தடுத்துருங்க. இந்த ஸ்பாட்டே வேண்டாம். ஸோ கைஸ், நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. என்னைக்காச்சும் உங்களுக்கு யூஸ் ஆகும்.